எங்கே ஒரு புருஷனும் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கிராமத்து சைடு வந்துடுறாங்க. அங்க இருக்கிறவங்க ஒரு ட்ரிங்க்ஸையுமே கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்காக. அது என்ன ட்ரிங்க்ஸ்னு தெரியாம இவங்களும் அதை வாங்கி குடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு போதை ஆயிடுது. அந்த போதையில அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவனோட 2வது பொண்டாட்டி காதலனை கூட்டிகிட்டு வந்து வில்லால அம்பு விட்டு தன்னோட புருஷனை கொல்ல பாக்குறா. அந்த அம்புமே நேரா வந்துட்டு இருக்கு. கரெக்டான நேரத்துல இவன் இந்த பக்கம் பிடிச்சி இழுத்ததுனால அவனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. சோ அப்படியே அந்த போதையில ஒண்ணு பண்ணாம அவங்க இருந்துடுறாங்க. காலையில ஆனது பொண்டாட்டி இவ்வளவு நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி இவ கூட இங்க இருக்கேன், நேற்று நைட் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கான் 2வது பொண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு. அவன் அப்படி உள்ள போயிட்டு இருக்கும் போது 2வது பொண்டாட்டி தன்னோட காதலன் கூட புருஷனை எப்படி கொள்ளலாம் அப்படிங்கறத பத்திலாம் பேசிட்டு இருக்கா. இதை தூரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியுமே பாத்துடுறா. அப்படின்னா இவ என்னோட புருஷனை சொத்து காசப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, இப்ப அவரை கொல்ல பாக்குறாளா, இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போனா அவன் என்னடானா இவளை பிடிச்சி வெளியே துரத்தி விட்டுறான். அப்புறம் அந்த ரூமுக்கு ஒரு கேக்கையுமே அனுப்பி வைக்கிறா. அது தெரியாம அந்த கேண்டில்ஸை வந்து அவ பத்த வச்சுக்கிட்டு இருக்கா. அதுல இருந்து நிறைய புகை வந்துகிட்டே இருக்கு. ஃபயர் அலாரம் ஆன் ஆயிடுச்சு. உடனே இவன் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போனா வாசல்லே பொண்டாட்டி நின்றுட்டு இருந்திருப்பா போல. கால் ஸ்லிப்பா கீழே விழ போறவள இவனும் பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவளும் உண்மையை சொல்றதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்கா. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.